So consider the following statements regarding the nature of the federation. The union of states by conquest cannot be called a federal union. The voluntary union federation is possible only in a democratic framework. In actual practice, not all federal states have been born through the union of sovereign states. இப்போ வந்து நமக்கு ஃபெடரேஷன் வந்து நமக்கு டூ டைப் சொல்லுவோம். இப்போ ஃபெடரேஷன்னா இது வந்து ஃபீடஸ், அதாவது ஒரு கான்ஸ்டியூண்ட் பார்ட். ஃபீடஸ்ங்கிற டேர்ம் தான் ஃபெடரல்ஸ். ஒரு ப்ராவின்ஸ் வந்து ஒரு பெரிய யூனிட்டோட இருக்கிறது தான். இப்போ நிறைய ப்ராவின்ஸ் சேர்ந்து ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணுறது. இப்போ நமக்கு கொடுத்துருப்பாங்க ஃபெடரேஷன் வந்து கம்மிங் டுகெதர் அண்ட் ஹோல்டிங் டுகெதர். எல்லாருக்கும் தெரியும் அது கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன், ஹோல்டிங் டுகெதர். ஸோ இந்தியாவில் வந்து வி ஆர் ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். எப்படின்னா வந்து பவர் வந்து யூனியன் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் வந்து கீழே பவர் வருது. இதுதான் யூனியன் ஆஃப் இந்தியாவில். ஸோ இது வந்து ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். ஆனால் வந்து இப்போது வெஸ்ட் இண்டீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு கண்ட்ரியே கிடையாது. அந்த கரீபியன் யூனியன் எல்லாமே என்ன கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன். இந்த ஜமைக்கா அந்த கண்ட்ரிஸ்ல என்னென்னா சின்ன சின்ன யூனிட்ஸ்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒன்றா ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு யூனியனாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒன்றா பவர்ஃபுல்லான வாய்ஸ் வேணும். இதுதான் கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன்.